அந்த திவ்யா என்ன மோசம் பண்ணிருக்கா. நாம நடுத்தருக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் வாங்கினது வெறும் 15 லட்சம் தான். ஆனா 45 லட்சம் வாங்கின மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மாத்தி எழுதிருக்கா. அவளை கொல்லாம விட மாட்டேன். இத பாருங்க, நீங்க திவ்யா பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவ இப்ப திருந்திட்டாங்க. இனிமே அவ நமக்கு சாதகமா தான் நடந்துப்பா. அவ திருந்திதான் கந்து வட்டி கடனை அடைக்க சொல்லிருக்கா. ஆனா அந்த கந்து வட்டிக்காரங்க தான் திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க. சுவாதி, நீ புரியாம பேசுற. அவ திருந்தின என்ன திருந்தாட்டி என்ன? அதான் நாசம் பண்ணிட்டாளே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? கொஞ்சம் கொஞ்சமா நான் மேல வந்துட்டு இருந்தேன். இப்ப மொத்தமா கீழே தள்ளிட்டா. வருத்தப்படாத தினேஷ். போலீஸ் இல்லையா, சட்டம் இல்லையா? வாங்கின கடனை எப்படிப்பா அதிகமா சொல்லுவாங்க? அம்மா, அந்த கூட்டம் என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா. அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுக்கலனா என்ன கொன்னாலும் கொன்னுடுவாங்க. என்னங்க அது? நீங்க எப்படி உடைஞ்சு போனா எப்படி? நீங்க யாரு? ஆர்கேவோட மாப்பிள்ள. அப்பாக்கு தெரியாத போலீஸ் இல்ல, வக்கீல் இல்ல. நான் அப்பா கிட்ட பேசுறேன். நீங்க பதட்டப்படாதீங்க. மறுபடியும் மாமா கிட்ட போய் உதவி கேட்கணுமா? அதனால என்னங்க? அவர் யாரு? உங்க மாமனாரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். வேண்டாமா, இப்ப அண்ணங்கிட்ட பேச வேண்டாம். அவருக்கு உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை. இப்ப வெறுமனே மிரட்டிட்டு தானே போயிருக்காங்க. அவங்க மறுபடியும் வந்தா அண்ணங்கிட்ட பேசலாமா? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் போய் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன். அம்மா, என்னம்மா? தினேஷ் ஏமாத்திர அந்த கந்து வட்டிக்கார ஆபீஸ்ல இருந்து எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஆட்டோ கீழே வெயிட் பண்ணுது. நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ. நான் தினேஷ வரவழைச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒப்படைச்சிட்டு பின்னாடி வர கிளம்பு. இல்லம்மா, நீ இல்லாம நான் எப்படிமா போறது? ஐயோ அம்மா, பேசுறதுக்கு நேரம் இல்ல. அவங்க எந்த நேரமும் என்ன தேடிட்டு இங்க வரலாம். நீ முதல்ல கிளம்புமா. இத பாரு, நீ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு எங்கேயும் நகராத. சரி. சரியா? நான் பின்னாடியே வரேன், நீ கிளம்பு. அதோ ரெடி ஆயிடுறமா. ஐயோ, சீக்கிரமா வந்துடுறமா. சீக்கிரமா வந்துருமா. நான் வந்துருவேம்மா, நீ வா. சீக்கிரமா வந்துருமா. வந்துடுறேம்மா. திவ்யா, சீக்கிரம் வந்துருவல்லம்மா. அம்மா, எனக்கு ஒண்ணு ஆகாதம்மா, நீ கவலைப்படாத. நீங்க கிளம்புங்க. ஹலோ தினேஷ், நான் திவ்யா பேசுறேன். எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? நான் இப்போ ஒரு முக்கியமான கிளையண்ட்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. கொஞ்சம் இமிடியேட்டா கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். என்ன விஷயம்? விஷயம் என்னங்கறத நான் நேர்ல சொல்றேன். இமிடியேட்டா வாங்க. வரேன்.
இருந்தது. தினேஷ் என்ன காணோம். அம்மா வேற ஸ்டேஷன்ல வெயிட் பண்றாங்களே. தினேஷ் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். என்னடா அது, இந்த கார் வேற மக்கர் பண்ணுது. ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்கலையே. ஹலோ ஹலோ திவ்யா, நான் தினேஷ் பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். அது வந்து சாரி திவ்யா, வண்டியில திடீர்னு ஏதோ பேட்டரி லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன். நான் சரி பண்ணிட்டேன், ஏதோ வந்துட்டே இருக்கேன். ஓகே ப்ளீஸ் தினேஷ், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஓகே வந்துடுறேன். சீக்கிரம் போ. தம் அடிக்கணும் தீப்பெட்டி இல்லையே. இங்க ஒண்ணு இருக்குமே, அதையும் காணோம்.
வாங்க. அண்ணே எல்லாத்தையும் எரிச்சிட்டானே. அடி பாவி, எங்க திட்டத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டியா? அண்ணே செத்துட்டானே. அப்படியா? நாம இதுல மாட்டிக்கூடாது. வெளியே யாராவது ஆள் இருக்காங்களா பாரு. சீக்கிரம் போ. அண்ணே அந்த தினேஷ் வந்துட்டு இருக்கானே. சரி, நாம இதுல மாட்டிக்கூடாது. உடனே இடத்த கால் பண்ணிடுவோம். வாங்க. சரி. திவ்யா, 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 திவ்யா. திவ்யா, 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 என்னாச்சு திவ்யா? உள்ளதான் இன்னும் வருது. சீக்கிரம் போங்க. திவ்யா, என்னாச்சு? திவ்யா, பாவி, நான் பண்ணலைங்க. நான் பண்ணல. ஏற்கனவே அவளை மிரட்டி சத்தம் போட்டு போனேன். அட பாவி, கொலையே பண்ணிட்டியா? அப்பாவி பண்ண இந்த மாதிரி பண்ணிட்டியா? என்னாச்சு? அவங்கிட்ட என்ன பேச்சு? முதல்ல போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவனை இங்க இருந்து தப்பிக்க விடாதீங்க. பாவி, தங்கமான பொண்ணாச்சே. சீக்கிரம் போலீஸை கூட்டிட்டு வாங்க. மிஸ்டர் தினேஷ், முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, நான் திவ்யாவை கொலை பண்ணல. கொலை பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த பொண்ணு கூட நீங்க சண்டை போட்டிருக்கீங்க, கடுமையா திட்டிருக்கீங்க. சார், அவ தப்பு பண்ணா நான் திட்டினேன். அதுக்காக கொலையை நான் தான் பண்ணியிருப்பேன்னு அர்த்தம் இல்ல சார். தினேஷ், அவ தப்பு பண்ணியிருந்தா நீங்க எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவ வீடு தேடி போய் சண்டை போட்டிருக்கீங்க. அதை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளை கொன்னுடுவேன்னு நீங்க மிரட்டி இருக்கீங்க. சார், திரும்ப திரும்ப சொல்றேன், அவ தப்பு பண்ணா நான் திட்டினேன், அவ்வளவுதான் சார். தினேஷ், நீங்க பெரிய இடத்து பையன். இருந்தாலும் சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். நீங்க இனிமே எது பேசினாலும் எடுபடாது. திவ்யா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் பேசியிருக்கா. நாங்க உங்க செல்போனையும் சர்ச் பண்ணிட்டோம். லேண்ட்லைன்ல இருந்தும் உங்களை தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க.
எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு எதிராத்தான் இருக்கு. சம்பவம் நடந்த நேரம் நீங்க அங்க போனதை வாட்ச்மேன் கண்கூடா பார்த்திருக்கிறான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதிராத்தான் சாட்சி சொல்றாங்க. மிஸ்டர் தினேஷ், உங்க அட்வர்டைசிங் ஏஜென்சியில ஒர்க் பண்ற உங்க ஸ்டாஃப்ஸும் நீங்க திவ்யாவை கடுமையா திட்டிருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சார், சட்டத்துக்கு முன்னாடி சாட்சியங்கள் ரொம்ப முக்கியம். சார் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மிஸ்டர் தினேஷ், எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. கோர்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கோர்ட்டு தான் அதை தீர்மானிக்கும். சார், நான் ஒரு நிரபராதி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த குற்றமும் பண்ணல. சாரி மிஸ்டர் தினேஷ். சார், சட்டத்தை காப்பாற்றணும்னு நினைச்சு அநியாயமா ஒரு நிரபராதியை தண்டிச்சிடாதீங்க. எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டியது கோர்ட்டு தான், நாங்க இல்ல. கான்ஸ்டபிள் சார், இவரை கூப்பிட்டு போ. மிஸ்டர் சுவாதி இருக்காங்களா? ஆ, நான் தான் பேசுறேன். மேடம், உங்க ஹஸ்பண்ட் தினேஷ ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஈட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. ஐயா தகவல் சொல்ல சொன்னாரு. என்ன? அவர் arrest? அத்தை! அத்தை! என்னம்மா? அத்தை, அத்தை, உங்க புள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அத்தை. ஐயோ! அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுமா. ஹலோ ஹலோ. ஹலோ, கார்த்திகேயன் அண்ணா. ஆமாமா, நானும் தான். அண்ணா, அண்ணா, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணா.